இது இது வந்து புறநானூற்று படைங்க. இது புறநானூற்று படை. இது புறமுது காட்டுற வேலையை இந்த அதிமுக படைக்கு கிடையாது. வீரங்கொண்டு எதிர்க்கின்ற படை இது. அதனால் அவருக்கு வேணால் அப்பப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி ஒரு காலத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணார். என்னென்னா திட்டினார் பிஜேபியை. கொஞ்சம் போட்டு பாருங்கள், ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். என்னென்ன திட்டினார். இப்போ போய் பிஜேபி காலையே போய் விழுந்திருக்காரு, சரண்டர் ஆகிருக்காரு. அப்போ யார் யார் வந்து புறமுது காட்டினது? நாங்களா புதுமுது காட்டினோம்? சொல்லுங்கள். ஒரு முடிவு எடுத்தோம். நேற்றைக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை. அதில் உறுதியாக இருக்கும் இல்லையா? அது நாங்கள் என்னைக்கு புறமுது காட்டுற அந்த வேலையே கிடையாது. ஒரு ஜாதியுடைய கட்டுப்பாட்டில் வந்து அதிமுக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. இது எப்படி என்ன நீங்க எல்லாமே இருக்கிறீங்க, எப்படி இதை பாக்குறீங்க நீங்க? அதாவது ஜாதியை மையப்படுத்தி போகுது, கெடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அம்மா வந்து ஒரு முடிவெடுத்து தெரியும் உங்களுக்கு. திரும்ப சசிகலாவும் சரி, சசிகலா சார்ந்த குடும்பத்தையும் சரி, கட்சிக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தம்னு சொல்லி முழுமையாக வந்து ஓஎஸ்காரனை விட்டு, அதாவது டீசெண்டாக சொல்லணும்னா வெளியேற்றப்பட்டான்னு சொல்லலாம், உங்கள் பாணியும் சொல்லலாம் விரட்டி அடிக்கப்பட்டான்னு சொல்லலாம். சரிதானே? ரெண்டு விஷயம். அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் அப்புறம் சசிகலா திரும்ப சசிகலா லெட்டர் கொடுத்தனால சேர்த்தாங்க. அவங்கள ஒருத்தர் தான் சேர்த்தாங்க, அது இல்லையா? அதன் பிறகு வந்துட்டு என்னாச்சு? 2021 தேர்தலுக்கு முன்பு திரும்ப சசிகலா என்ன சொன்னாங்க? நான் அரசியல் நான் ஒதுங்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? ஒதுங்கிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுதான் புதுசாக சொன்னார். அவங்களுக்கு அரசியலுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்பந்தம் இல்லை. அவங்க அதிமுக உறுப்பினரும் கிடையாது, அதிமுக கிடையாது, சம்பந்தம் இல்லை. அவங்க நான் என்ட்ரி ஆகிட்டுன்றாங்க. உங்களுக்கு தான் எக்ஸிட் கொடுத்தாச்சா, அப்புறம் எப்படி என்ட்ரி ஆக முடியும்? ஆக முடியாது. அது தொண்டர்களால் மக்கள் வந்து ஏற்றுக்காத ஒரு சூழ்நிலையில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது மக்கள் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க? அதில் அவங்களுக்கும் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால் ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் கடந்து புரட்சி தலைவர் வழியில், புரட்சி தலைவர் அம்மா வழியில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து ஆல் ஆர் ஈக்குவல் இந்த பார்ட்டி என்கிற அடிப்படையில் ஒரு சமத்துவ கட்சி, ஒரு சமத்துவம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தவறுது. இது பொறுக்க முடியல. அதனால் இந்த ஒரு துவேஷம், அதாவது என்னதுன்னா ஒரு ஒரு மலிவான அந்த பிரச்சாரத்தை இன்னைக்கு வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக வந்து எடுபட போகிறது கிடையாது. சார், இப்போ ஓபிஎஸ் வந்து 4 அணிகளையும் இணையன்னு சொல்லிட்டு 2 முறை வந்து கடிதம் வெளியிட்டிருக்காரு. தொடர்ந்து வந்து தனித்தனியாக இருக்குது. அதிமுகவோட எதிர்காலத்துக்கு நல்லது தொடர் தோல்விகள், இதுதான் சரியான நேரம் கணியுது அப்படின்றாங்க. இல்லை, அவரை பற்றி தெரியும் உங்களுக்கு. எவ்வளோ காலம் அவரை பற்றி நம்ம சொல்லியிருக்க முடியும் சொல்லுங்கள்? நீங்கள் தான் அவரை பற்றி பேசி அவரை பெரிய ஆளாக்குறீங்க. அவரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா வந்து கட்சி தொண்டர்கள் ஒரு கடுமையான அதிருப்தி காரணம். எப்படின்னா, ஒரு இதே புரட்சி தலைவர் மாளிகையில் போயிட்டு அங்கே போய் வந்து ஒரு கோயிலை வணங்குறவங்க நம்மெல்லாம், புரியுதுங்களா? இதே தலைமை கழகத்தை பொறுத்தவரை அதை போய் எட்டி வச்சு காலை அடித்து இந்த டாக்குமெண்ட்ஸை கொள்ளையடித்து சூறையாடி அதுக்கப்புறம் நீதிமன்ற தலையிட்டு அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அவர் ரெட்டையில சின்னத்தை ஏற்று நின்று, அதே போல் வந்து கட்சியை வந்து பல வகையில் பார்த்தீங்கன்னா வந்து குழப்பத்தை ஏற்படுத்த நினச்சி அதில் ஃபெயிலியர் ஆகி கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து திமுக வந்து சட்டமன்றத்தில் பாராட்டி பேசுது, அவருடைய மகன் வந்து ஸ்டாலினை பாராட்டி பேசுது, தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்பப்போ வந்து நீங்கள் சொன்னால் ஏற்றுப்பானா மக்களும் தொண்டரும் ஒன்றே ஏற்றுக்க வேணாம். மக்கள் தெளிவாக தெரியும் யார் நிலையாக இருக்கா, யார் அப்பப்போ மாறுறாங்க தெரியும். அதனால் ஒரு குழப்பவாதியும் ஒரு சந்தர்ப்பவாதிகள், அதே போன்று ஒரு சுயநலவாதிகள், அது நான் வந்து அவரை சொல்கிற நினைக்காதீங்க. ஆனால் எல்லாமே சொல்கிறதெல்லாம் வந்து அவருக்கு பொருந்தன்று தான் கட்சிக்காரர் நினைக்கிறாங்க.